ஹலோ கைஸ், இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளானிங். அதாவது ஒரு பிளானிங்கோட செயல்பாடு என்ன, அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா, அது பீரியட்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதுலேயே ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிற செயல்பாடுகள், ஓகேங்களா. சரி, வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்ஜெக்டிவ். ஒரு பிளான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ஜெக்டிவ், ஓகே, ஒரு குறிக்கோளை செட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறதா ஒரு பிளான் சொல்கிறோம், ஓகேங்களா. ஒரு பிளான் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள் அடையக்கூடியதாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ பிளானிங் இன்வால்வ்ஸ் செட்டிங் கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா. ஒருத்தவங்க ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு எடுத்திங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க. இதே ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ க்ரோஸ் டர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ பெரிய கம்பெனி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்டிவ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த வந்து இப்போ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் நோக்கி இருக்கணும்னு சொல்லலாம், ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனை செயல்படுது, ஓகேங்களா. அந்த ஆர்கனைசேஷன் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லலாம், ஓகேங்களா. அந்த அப்ஜெக்டிவ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா. அவங்க ஸ்மார்ட் அண்ட் மென்ஷன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், அச்சீவபிளாக இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும், டைம் பாண்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக்னா அவங்களுக்கு தனிப்பட்டதாக இருக்கணும், ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதை நோக்கணும் அந்த இருக்கணும். மெஷரபிள் அளக்கக்கூடியதாக அளவிடக்கூடியதாக இருக்கணும். அந்த அச்சீவபிள் நம்ம அடையக்கூடியதாக இருக்கணும், ஓகேங்களா. நம்ம அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு கோலாக செட் பண்ணக்கூடாது. அது ரிலவெண்ட், நம்மளுடைய ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா. அன்ரிலவெண்ட்டாக தேவையில்லாத இருக்கக்கூடாது. அந்த டைம் பாண்ட், ஓகேங்களா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் செட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டைம் பாண்டாக இருக்கும்போது தான் அது ஒரு கரெக்டான பிளானாகவே இருக்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் அ கிளியர் டைரக்ஷன் அண்டு கிரைட்டீரியா டு சக்ஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது ஒரு கிளியரான டைரக்ஷன் கிடைக்கும் அண்ட் ஒரு கிரைட்டீரியா ஃபார் சக்ஸஸ், ஓகேங்களா. ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா. கிரைட்டீரியா கிடைக்கும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ செட்டிங் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா ஆஃப் சக்ஸஸ் சொல்கிறாங்க, ஓகேங்களா, பேசிக்காக. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் டைரக்ஷன். ஸோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ பிளானிங் ப்ரொவைட் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். ஒரு பிளான் பண்ணும்போது தான் நம்ம எந்த சைடில் போகணும், எந்த வழியில் போகணும் சொல்லிட்டு தெரியுது, ஓகேங்களா. ஒரு கம்பெனிக்கோ வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா. ஸோ பர்பஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் டிஃபைனிங் த மிஷன், விஷன், வேல்யூஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டிஸ், ஓகேங்களா. ஒரு பிளான் பண்ணும்போது தான் நம்மளுடைய மிஷன், நம்ம வந்து ஃபியூச்சரில் என்ன, இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணுறோம், அந்த ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய வேல்யூ என்ன, அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரியாரிட்டிஸ், நம்ம எந்தெந்த விஷயம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லிட்டு நம்ம தெரியப்போ, ஓகேங்களா. ஸோ பிளானிங் எடுத்து முக்கியமான விஷயம் அதான் நமக்கு வந்து வழி நடத்து சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரோட் மேப்பாக செயல்பட சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ரோட் மேப்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ணுறோம், செகண்ட் இதை அச்சீவ் பண்ணோம், தேர்ட் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு இது வந்து ரோட் மேப் ஃபார் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ். இது வந்து ஆர்கனைசேஷன் ஒரு ரோட் மேப்பாக செயல்படுத்த சொல்கிறாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்க்கும் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா செயல்படுது பிளானிங் சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் அன்சர்டனிட்டி. ஸோ அன்சர்டனிட்டி என்னன்னா ரிஸ்க், பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ஒன்றா என்ன நடக்கலான்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அன்சர்டன் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஆன்சிபேட்டிங் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ்னா ஃபியூச்சரை வந்து கணிக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கணிக்கிறாங்க ஃபியூச்சர் என்ன சொல்லுவீங்களா, ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் நடக்குன்னு பார்க்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, சேலஞ்சஸ் என்ன வரும், ஆப்போசிட் என்ன வரும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தாண்டி வரது, நமக்கு ஃபியூச்சரில் வந்து மழை காலம் வந்தால் இந்த ரிஸ்க் வரும், இதை நம்ம எப்படி தாண்டி வரது. ஸோ ஃபியூச்சரை பற்றி யோசிக்கும் போது பிளானிங் ஒன்று வரும். பிளானிங் பற்றி யோசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத அந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்லாம் நம்ம எப்படியே வந்து ஓவர் கம் பண்ணுறதுன்ற ஒரு பிளான் ரெடியாக வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த அன்சர்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ரெடியாக இருக்கும்போது நம்ம டிசிஷன் மேக்கர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சொல்கிறோம், ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபார் அ பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிப்ஷன். இன்கேஸ் எதனா ஒரு நம்ம மெயின்லேயே நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய வகையில் எதனா இருந்துச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து ரெடியாக இருக்கலாம், அதை நம்ம பாதுகாக்க சொல்லிட்டு அந்த பார்த்தீங்கன்னா டெவலப் கண்டிஜென்சி கிளாஸ், ஓகேங்களா. டெம்பரரியாக பிளான்ஸ் இந்த மாதிரி ரெடியாக வச்சிருக்கணும். அதை வந்து எதனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளானிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சர்டன் வந்து குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ரிஸ்க் வந்து குறைக்கிறதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட்டிஙங் ரிசோர்ஸஸ். ஸோ அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ்னால் ஸோ இப்போ எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுது, ஸோ வந்து அவங்க வந்து பகிர்ந்து அளிக்கிறாங்க, அப்படி வந்து அளந்து கொடுக்குறாங்க. ஸோ அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ பிளானிங் இன்வால்வ்ஸ் இன் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா இருக்கலாம், ஓகேங்களா. சச்சஸ் ஃபினான்ஸாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மேன் பவராக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், மெட்டீரியல்ஸ் இவ்வளோ மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், அந்த எக்யூப்மெண்ட் டு சப்போர்ட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ், ஓகேங்களா. அது ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த வேலைக்கு இந்த பொருள் இந்த மாதிரி இவ்வளோ மனுஷங்க இவ்வளோ பணம் சொல்லிட்டு பிரித்து கொடுக்குது. அலோகேட் ரிசோர்ஸ் இருந்ததுன்னா பிளானிங் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது, எஃபிஷியண்ட்டாக அண்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுது. அது மூலம் அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த முடியுது, வேஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ண முடியுதுன்னு பேசிக்காக சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கும் நமக்கு பிளானிங் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு டீமாக இருக்காங்க. ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷனை வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸையும் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சால் இந்த வேலை சீக்கிரம் முடிச்சிடலாம் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது அது என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டெகிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது, ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்க்குது, ஒரு ஃபங்க்ஷன் முடிக்குது, அந்த ஆல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பண்ண வைக்குது. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், அது மூலம் அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுவோம், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அண்ட் சினர்ஜி அவங்க வந்து டீம்ஸ், ஓகேங்களா. எல்லா டீமும் கொலாபரேஷன் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு காமன் கோல் கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுவாங்க. அது ஈஸியாகவும் பண்ண முடியுது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ கோஆர்டினேட் ஆக்டிவிஷன் பார்த்தீங்கன்னா பிளானிங் மூலம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ப்ரியாரிட்டிஸ்.
ஸோ பீரியடிசம் தான் முக்கியத்துவம்னு நம்ம சொல்லலாம் தமிழ், ஓகேங்களா. ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது ப்ரைவேட் டாஸ்க்கு, ப்ராஜெக்ட் ஆர் இனிஷியேட்டிவ் பேஸ்ட் ஆன் தர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் வித் ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ். நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு நம்மளுடைய கோலுக்கு எது வந்து ஒத்து போகுதோ அதுக்கு வந்து நம்ம பீரியட் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தா பிளானிங் குறிப்பிடுது. அதே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் ஆஃப் ஹை பீரியட் ஆக்டிவிட்டிஸ், ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோக்கஸ் ஆன எந்த எவ்வளோ ரிசோர்ஸ் கொடுக்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், அதை எந்த ஹை பீரியட் ஆக்டிவிட்டிஸ் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது, ரிசோர்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அது கொடுக்கும், ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் மோஸ்ட் டு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீரியடைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்கும்பொழுது அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து ஈஸியாக அவங்களுடைய சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க பேசி, ஓகேங்களா. ஸோ பீரியடைஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் டிசிஷன் மேக்கிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் மேக்கிங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க, முக்கியமாக பங்கு வகிக்குது. பிகாஸ் பிளானிங் எடுத்தது வந்து நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம் சொல்கிறது ஒரு எழுதுகிற ஒரு பிளான் ஒரு குறிப்பு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கணும், இதெல்லாம் இருக்கிறதான் டிசிஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அப்புறம் வந்து எவலுவேட்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொருளுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு என்ன, ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒரு XYZனா இந்த XYZ ஆல்டர்னேட்டிவ் வேறு என்ன அது சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறது, அந்த அசஸிங் ரிஸ்க் வேறு என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம ரிஸ்க் இதை நோல் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் பொட்டன்ஷியல் அவுட்கம்ஸ். இதனால் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நமக்கு அவுட்கம் எப்படி வரும், கரெக்டாக வருமா இல்லை வந்து எதனா இஷ்யூ ஏன்னா டிஃபெக்டிவாக வருமா சொல்லிட்டு செக் பண்ண தரட்டும், ஓகேங்களா. ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அவைலபிள் பண்ணுறதுக்கும் ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கும் தென் பொட்டன்ஷியல் அவுட்கம் கரெக்டாக வரும்னு செக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து மேனேஜர்ஸ்க்கு ஒரு கரெக்டான டைமில் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் ஒரு எஃபெக்டான டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிளானிங்கிறது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ பிளானிங் வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ஹான்சிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ஹான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு அச்சீவபிளான கோல்ஸை வந்து செட் பண்ணும்போது, ஓகேங்களா, இது அவங்களால பண்ண முடியும், அந்த அளவுக்கு அவங்களால எவ்வளோ பண்ண முடியும் அந்த அளவுக்கு கோலை செட் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து மெஷர் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ மெஷர் ப்ராக்ரஸ் அங்கே பெஞ்ச் மார்க் ஆல்ரெடி நம்ம பண்ண ஒர்க்ஸு அப்படின்னா காம்படிட்டிவ் ஒர்க்ஸ் வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணுறாங்க, அளவிடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாக்டான பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, நம்ம எவ்வளோ வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதை தெரிய முடியுது, ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம எங்கெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் அக்கௌண்டபிலிட்டி, ஓகேங்களா. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஏற்றுக்கணும், அக்கௌண்ட் நான் பண்ண சொல்லிட்டு அவங்க பண்ணுறது ஒர்க் அவங்க ஏற்றுக்கிட்டு அது பண்ணுறதா இருக்கட்டும். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எஃபோர்ட்ஸ், ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸான எஃபோர்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக அது எஃபோர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தென் ப்ரொமோட்டிங் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி, ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி வந்து என்கரேஜ் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்கும் போது நம்ம கம்பெனி இன்னும் வந்து க்ரோத் ஆகும், அதிகமாகும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இங்கே க்ரியேட்டிவாக பண்ணும்போது நம்ம காம்படிட்டர் பெட்டராக பண்ண முடியும் சொல்லிட்டு ஒரு பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேஷனுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது, நல்லா பண்ணுங்க சொல்லுது, ஓகேங்களா. அதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதை நோக்கி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து ஒரு வழிவகுக்குது, ஒரு வேவாக ஒரு பார்த்தா நம்ம இது சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டியும் ஒரு புதுசாக ஒரு வே கிரியேட் பண்ணி சொல்லலாம், ஓகேங்களா. வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷனில் வந்து சப்போர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கெயின் காம்படிட்டிவ் எட்ஜ், ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியுது நம்மளால், ஓகேங்களா. ஸோ இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜினா நம்ம வந்து இன்னும் காம்படிட்டிவிட்டாக நம்ம இன்னோவேஷன், ஓகேங்களா, புது தன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா கெயின் காம்படிட்டிவ் எட்ஜ், நம்மளால் வந்து இன்னும் பெட்டராக வந்து காம்படிட்டிவாக ஒர்க் பண்ண முடியுது சொல்கிறோம், ஓகேங்களா. அதாவது அகெயின்ஸ்ட் காம்படிட்டிவாக நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. தென் வந்து பார்த்தோன்னா என்ஷூரிங் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ நம்ம வந்து லாங் டைமாக சஸ்டைன் ஆகும் எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முக்கிய நோக்கமே வந்து லாங் டேர்ம் நம்ம வந்து ஒர்க் இந்த ஃபீல்டில் இருக்கணுன்றது தான், ஓகேங்களா. ஸோ பிளானிங் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. இது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டேர்ம் சஸ்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்கிறோம், ஓகேங்களா. பை கன்சிடரிங் இதை வந்து கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது கருத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்குது, அந்த சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேபிளாக எப்படி இருக்குது சொல்லிட்டு ஒரு பிளான் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா நம்மளோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, சோஷியலாக எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதன் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் எது வந்தாலும் நம்ம பண்ணணும், ஓகேங்களா. அப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக இருக்கும், ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் வித் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டேக் ஹோல்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து
ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. நம்மளுடைய எல்லா ரூல்ஸ் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி லாங் டர்மாக சஸ்டெயின் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளால் ஃபைன்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதன் ஷேரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நம்மளோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம கம்பெனி க்ரோத் ஆகும், குட்வில் அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இன்னும் க்ரோத் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டர்ம் சஸ்டெயினபிள் வந்து எல்லா கம்பெனிக்கும் போகிறதா இது வந்து பிளானிங்காக நடக்குதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதை உங்களுடைய உங்கள் பாலா.